Good morning, 8th standard students. This video is on unit number 18, Organization of Life. So, இந்த lesson வந்து எதை பத்தி இருக்கு அப்படின்றத நம்ம இப்போ first பார்க்கலாம். So, just see this introduction. If you look around your surrounding, you will be able to observe numerous varieties of animals. So, நீங்க வந்து உங்களோட surrounding பார்த்தீங்கன்னா நம்மளோட சரௌண்டிங்னா நம்மளை சுற்றி இருக்கிற என்விரான்மெண்ட்ல பார்த்தீங்கன்னா animalsலே வந்து நிறைய varieties இருக்கு. There are animals like amoeba which cannot be seen by our naked eye. There are also animals like elephants and blue whale which are of huge size. So நம்ம கண்ணுக்கே தெரியாத அனிமல்ல இருந்து ரொம்ப ரொம்ப பெரிய அனிமல் வரைக்கும் நிறைய அனிமல்ஸ் இருக்கு. அது நம்ம தினமும் வந்து பார்த்துட்டு இருக்கோம். The variations in animal are not only seen in size but also in the complexity of the cells, tissues and the body structure. So நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சது கண்ணுக்கு தெரியாதது அந்த மாதிரி சைஸை வச்சு மட்டும் இந்த அனிமல்ஸ்குள்ள இருக்கிற வேரியேஷன் இல்லை. நிறைய வந்து செல்ஸ், டிஷ்யூஸ், பாடி ஸ்ட்ரக்சர் எப்படி வந்து அவங்களோட அந்த அனிமல்ஸோட செல் இருக்கு, டிஷ்யூஸ் எப்படி பில்டப் ஆயிருக்கு, பாடி ஸ்ட்ரக்சர் எப்படி பில்டப் ஆயிருக்கு, இதெல்லாமும் பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து இந்த அனிமல்ஸோட வேரியேஷன்ஸ் வந்து நம்ம கிளாஸிஃபை பண்ணுறோம். So based on the structural organization. So structural organization அப்படின்னா என்னன்னா ஸ்ட்ரக்சர்னா பாடி ஸ்ட்ரக்சர், அதாவது ஃபிசிக்கலா அந்த அனிமல் வந்து எப்படி வந்து பில்டப் ஆயிருக்கு அப்படின்றது தான் ஸ்ட்ரக்சரல் ஆர்கனைசேஷன். ஸோ இந்த ஸ்ட்ரக்சரல் ஆர்கனைசேஷனை பொறுத்த வரைக்கும் ஆர்கானிசம்ஸை வந்து எப்படி கிளாஸிஃபை பண்ணுறோம் அப்படின்னா ப்ரோகேரியாட்ஸ், யூகேரியாட்ஸ் அப்படின்னு சொல்லி 2 டைப்ஸாக கிளாஸிஃபை பண்ணுறோம். In some organisms like bacteria, cyanobacteria and mycoplasma, the true nucleus is absent. These organisms are called prokaryotes. So, நம்ம வந்து ஒரு animal வந்து எப்படி பில்டப் ஆயிருக்கு, அதனோட physical structure வந்து எப்படி வந்து பில்டப் ஆயிருக்கு அப்படின்றத பேஸ் பண்ணி நம்ம ஆர்கானிசம்ஸை prokaryotes, eukaryotes சொல்லி பிரிக்கிறோம். prokaryotes அப்படின்னா என்னன்னா செல்லில் இருக்கிற நியூக்ளியஸே ஆப்சென்ட்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிற ஆர்கானிசம்ஸ்க்கு எல்லாமே வந்து ப்ரோகேரியாட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். However, organisms like plants and animals have cells with a well-defined nucleus covered by membrane. ஸோ நம்ம செல் ஸ்ட்ரக்சரில் பார்த்துருப்போம் நியூக்ளியஸ், செல் மெம்ப்ரெயின் அதெல்லாமே இருக்குன்னு. ஸோ பிளான்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வெல் டிஃபைன்டு நியூக்ளியஸ் இருக்கும், செல் மெம்ப்ரெயின் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கிற நியூக்ளியஸ் இருக்கிற செல்ஸ் வச்சிருக்கிற ஆர்கானிசம்ஸ் எல்லாமே வந்து யூகேரியாட்ஸ். நியூக்ளியஸ் இல்லாத செல் வச்சு பில்டப் ஆயிருக்கிற ஆர்கானிசம்ஸ் எல்லாமே வந்து ப்ரோகேரியாட்ஸ். ஸோ இதுதான் வந்து ப்ரோகேரியாட்ஸ் அண்ட் யூகேரியாட்ஸோட டிஃப்ரென்ஸ். Some organisms have a single cell body and they are called unicellular organisms. So ஒரே ஒரு செல் தான் இருக்கும். இப்போ நம்ம மனுஷங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம பாடி ஃபுல்லாகவே செல்ஸ் தான் இருக்கும், நியூமரஸ் செல்ஸ் இருக்கும். ஒரு நெயில் எடுத்து பார்த்தீங்கன்னா கூட அதில் நிறைய செல்ஸ் இருக்கும். பட் சில ஆர்கானிசம்ஸில் வந்து ஒரே ஒரு செல் தான் இருக்கும். ஒரே ஒரு செல்லை வச்சு தான் அந்த அனிமலே வந்து அந்த ஆர்கானிசமே வந்து பில்டப் ஆயிருக்கும். அந்த மாதிரி ஒரு செல் இருக்கிற அனிமல்ஸ் ஆர் ஆர்கானிசம்ஸ்க்கு பேர் யூனிசெல்லுலார் ஆர்கானிசம்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். நார்மலாக இது கண்ணுக்கு தெரியாது. எக்ஸாம்பிள் வந்து ஈஸ்ட் அண்ட் அமீபா. Organisms such as plants, animals and human beings are made up of large number of cells and they are called multicellular organisms. So cells வச்சு எப்படி கிளாஸிஃபை பண்ணுறாங்கன்னு பாருங்க. யூனிசெல்லுலார் ஆர்கானிசம்ஸ், மல்டிசெல்லுலார் ஆர்கானிசம்ஸ். யூனிசெல்லுலார் ஆர்கானிசம்ஸ்னா ஒரே ஒரு செல் இருக்கிற ஆர்கானிசம் எல்லாமே யூனிசெல்லுலார். யூனினா ஒன்னு அர்த்தம், யூனிசெல்லுலார் ஆர்கானிசம் சொல்கிறோம். நிறைய செல்ஸ் இருக்கிற ஆர்கானிசம்ஸ் பேரு மல்டி செல்லுலார் ஆர்கானிசம்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ இந்த லெசனில் வந்து நம்ம டிஃப்ரெண்ட் லெவல்ஸ் ஆஃப் ஆர்கனைசேஷன்ஸ் ஆஃப் லிவிங் ஆர்கானிசம்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம வந்து பேசிக்காக இந்த லெசனில் என்ன பார்க்க போகிறோம் அந்த இன்ட்ரடக்ஷன் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் அனிமல்ஸ் நம்மளோட என்விரான்மெண்ட்டில் இருக்குது. அது எல்லாமே வந்து சைஸ், ஷேப், செல்ஸ், டிஷ்யூஸ், அதோட பாடி ஸ்ட்ரக்சர் இதிலெல்லாம் வேரி ஆகுது. ஸோ பாடி ஸ்ட்ரக்சரல் ஆர்கனைசேஷன் அப்படின்றது அந்த பாடி, அதோட ஃபிசிக்கல் பாடி எப்படி பில்டப் ஆயிருக்கு அப்படிங்கிறது. ஸோ அது எல்லாத்தையும் பற்றி தான் நம்ம இந்த லெசனில் படிக்க போகிறோம். ஒவ்வொரு ஆர்கானிசமோட ஸ்ட்ரக்சரல் ஆர்கனைசேஷன் எப்படி இருக்குது, ஒரு செல் இருக்கா, நிறைய செல்ஸ் இருக்கா, எவ்வளோ டிஷ்யூஸ் இருக்குது, என்னென்ன ஆர்கான்ஸ் இருக்குது அந்த பாடிக்குள்ளே. ஸோ இது எல்லாமே பற்றி தான் நம்ம இந்த லெசனில் படிக்க போகிறோம்.
Biological organization is our first topic. Biological organization அப்படின்றது என்னன்னா ஒரு ஆர்கானிசமை வந்து நம்ம எப்படி வியூ பண்ண முடியும் அப்படின்றத பற்றி இருக்கிறதா பயாலஜிக்கல் ஆர்கனைசேஷன். அதாவது சில ஆர்கானிசமை வந்து நம்ம நேக்கட் ஐ நம்மளோட கண்ணாலேயே பார்க்க முடியும். ஆனால் there are numerous organisms which you cannot see with your naked eye. கண்ணுக்கு தெரியாத நிறைய மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் இருக்கு. இந்த மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் எல்லாம் நம்ம எப்படி பார்ப்போம்னா மைக்ரோஸ்கோப் யூஸ் பண்ணி பார்ப்போம். சப் மைக்ரோஸ்கோபிக் மாலிகுலர் லெவல், அதாவது அந்த மைக்ரோஸ்கோப்லயும் தெரியாத நிறைய ஆர்கானிசம்ஸ் இருக்கு. அது எல்லாத்தையும் சப் மைக்ரோஸ்கோபிக் மாலிகுலர் லெவல் அப்படின்னு சொல்றோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து சப் மைக்ரோஸ்கோபிக் மாலிகுலர் லெவல், அந்த சைஸ்ல மைக்ரோஸ்கோப்லயும் பார்க்க முடியாத ஆர்கானிசம் எல்லாம் சப் மைக்ரோஸ்கோபிக் மாலிகுலர் லெவல்ல வருது. அண்ட் அதுக்கப்புறமா மைக்ரோஸ்கோபிக் செல்லுலார் லெவல், செல்ஸ் இருக்கிற ஆர்கானிசம்ஸ் எல்லாத்தையும் நம்ம மைக்ரோஸ்கோப்ல வியூ பண்ண முடியும். ஸோ மைக்ரோஸ்கோபிக் செல்லுலார் லெவல் அண்ட் தி மைக்ரோஸ்கோபிக் ஆர் மேக்ரோஸ்கோபிக் ஆர்கானிசமிக் லெவல். ஸோ இந்த மாதிரி ஒரு லெவல்ஸாக நம்ம கிளாஸிஃபை பண்ணுறோம். ஃபைனலாக என்ன ஆகுதுன்னா இட் எண்ட்ஸ் இன் ஈகோசிஸ்டம் அண்ட் தி பயோஸ்பியர். ஸோ இதெல்லாம் சேர்ந்து தான் நம்மளோட ஈகோசிஸ்டம் அண்ட் பயோஸ்பியர் கிளாஸிஃபை ஆகுது. ஸோ thus biological organization shows the hierarchy in organization level from simple to more complex. ஸோ இந்த மாதிரி கண்ணுக்கே தெரியாத இந்த ஆர்கானிசம்ஸ்லாம் வந்து ஸ்ட்ரக்சர் வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஸோ பயாலஜிக்கல் ஆர்கனைசேஷன் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிள்லேருந்து காம்ப்ளெக்ஸ் ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர் வச்சு வேரி ஆகிட்டு இருக்கு. The hierarchy in biological organization reveals that atoms are the lowest unit at the submicroscopic level, while the cells are the smallest unit in the microscopic level. So microscope la நம்ம வந்து cells இருக்கிற எல்லா ஆர்கானிசமையும் நம்ம microscope ல view பண்ண முடியும். செல்லோட கம்மியா குறைவா இருக்கிறத நம்ம atom அப்படின்னு சொல்றோம். அந்த atom தான் வந்து lowest unit, starting point of an organism வந்து atom தான். ஸோ அந்த மாதிரி ஆட்டம் இருக்கிற ஆர்கானிசம் சப் மைக்ரோஸ்கோபிக் லெவலில் கிளாஸிஃபை பண்ணுறோம். Atoms combine to form molecule which undergo chemical reaction to form organelles of the cells. ஸோ நம்ம கெமிஸ்ட்ரியில் என்ன படிச்சிருப்போம்னா லோவஸ்ட் யூனிட் வந்து ஆட்டம் பார்த்துருப்போம். இந்த ஆட்டம் கம்பைன் ஆகி மாலிக்யூல் ஆகும். மாலிக்யூல் வந்து கெமிக்கல் ரியாக்ஷனில் என்ன ஆகும்னா ஆர்கனெல்லாக வந்து ஃபார்ம் ஆகும். அதுதான் வந்து செல்லாக வந்து திருப்பி மாறும். ஸோ செவரல் ஆர்கனல்ஸ் ஆர் கண்டெய்ன் இந்த செல். ஒரு செல் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த செல்லில் வந்து நிறைய ஆர்கனல்ஸ் இருக்கும். A group of cells which are similar and meant for a specific function constitute a tissue. ஸோ எப்படி வந்து ஆட்டம்லேருந்து செல் வருது, செல்லேருந்து டிஷ்யூ வருது, டிஷ்யூலேருந்து ஆர்கன் வருது அப்படின்றது தான் அந்த ஹைரார்கி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பேசிக் யூனிட் வந்து ஆட்டம் தான். அந்த ஆட்டம் வந்து நிறைய ஆட்டம் கம்பைன் ஆச்சுன்னா மாலிக்யூல் ஆகும். ஸோ மாலிக்யூல் வந்து கெமிக்கல் ரியாக்ஷனில் வந்து ஆர்கனலாக மாறும். அந்த ஆர்கனல் தான் செல்லில் வந்து இருக்குது. ஸோ ஒவ்வொரு செல் எடுத்து பார்த்தீங்கனாலும் அதில் நிறைய ஆர்கனல்ஸ் இருக்கும். ஸோ நிறைய செல்ஸ் ஒரே ஃபங்க்ஷனை பெர்ஃபார்ம் பண்ணுச்சுன்னா அதை வந்து நம்ம டிஷ்யூ அப்படின்னு சொல்கிறோம். ஸோ செவரல் டிஷ்யூஸ் together contributing to some function inside the body constitute an organ. ஸோ நிறைய டிஷ்யூஸ் ஒன்றா சேர்ந்து நம்மளோட பாடியில் ஒரு வேலையை செய்யும் போது அதை வந்து நம்ம ஒரு ஆர்கன் அப்படின்னு சொல்கிறோம். Many organs acting together to perform a specific life process constitute an organ system. ஸோ நிறைய ஆர்கன்ஸ் ஒன்று சேர்ந்து ஒரு லைஃப் சிஸ்டமே வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுது, ஒரு ப்ராசஸை வந்து உருவாக்குது அப்படின்னும் போது அதை வந்து நம்ம ஆர்கன் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நிறைய ஆர்கன் சிஸ்டம் சேர்ந்தது தான் ஒரு ஆர்கானிசம். ஸோ இந்த மாதிரி தான் வந்து நம்ம ஆர்கானிசமை வந்து கிளாஸிஃபை பண்ணுறோம். We see that several systems are present in an organism and they are required to perform diverse life process in a multicellular organism. ஸோ ஒரு மல்டிசெல்லுலார் ஆர்கானிசம் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அந்த ஆர்கானிசமில் வந்து நம்மளுக்கு நிறைய டிஃப்ரெண்ட் லைஃப் ப்ராசஸை பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு டிஃப்ரெண்ட்டான ஆர்கன்ஸ் எல்லாமே இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அதாவது ப்ரீத் பண்ணணும்னா அதுக்கு சில ஆர்கன் சிஸ்டம் தேவை. பிளட் வந்து பாடி ஃபுல்லாக சர்க்குலேட் ஆகணும்னா அதுக்கு ஒரு ஆர்கன் சிஸ்டம் தேவை. கழிவு பொருள், அதாவது தேவையில்லாத பொருள் உடலை விட்டு வெளியே போகணுன்னா அதுக்கு சர்டன் ஆர்கன் சிஸ்டம் தேவை. ஸோ அதுதான் இதில் சொல்லியிருக்காங்க.
From lower organism to higher organism, life has passed through simple to complex structural hierarchical level. So சிம்பிளான ஒரு செல் இருக்கிற ஒரு ஆர்கானிசம் எடுத்து பார்த்தா அதில் வந்து ரொம்ப எதுவுமே இருக்காது, வெறும் ஒரு செல் இருக்கும். அந்த செல் பெர்ஃபார்ம் பண்ண தேவையான ஆர்கானல்ஸ்லாம் அதில் இருக்கும். ஆனால் அதே வந்து நீங்கள் கொஞ்சம் காம்ப்ளெக்ஸ் ஸ்ட்ரக்சர் இருக்கக்கூடிய ஆர்கானிசம் எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் செல் இருக்கும், டிஷ்யூ இருக்கும், ஆர்கன்ஸ் இருக்கும், ஆர்கன் சிஸ்டம்ஸ் இருக்கும். ஸோ இதெல்லாம் சேர்ந்துருக்கும். ஸோ அதுதான் வந்து உங்களுக்கு இந்த பிக்சரில் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து செல். நிறைய செல் சேர்ந்து ஒரு ஃபங்க்ஷனை பண்ணும்போது அதை டிஷ்யூன்னு சொல்கிறோம். நிறைய டிஷ்யூ சேர்ந்து ஒரே ஃபங்க்ஷனை பெர்ஃபார்ம் பண்ணும்போது அதை ஆர்கன் சொல்கிறோம். டிஃப்ரெண்ட், அதாவது நிறைய ஆர்கன் சேர்ந்து ஒரு வேலையை செய்யும் போது அதை ஆர்கன் சிஸ்டம்னு சொல்கிறோம். ஸோ இந்த ஆர்கன் சிஸ்டம் எல்லாம் சேர்ந்து உருவானது தான் வந்து ஒரு ஆர்கானிசம். ஸோ இதுதான் வந்து டிஃப்ரெண்ட் லெவல்ஸ் ஆஃப் ஆர்கானிசம். நெக்ஸ்ட் டாபிக் பாருங்க, செல்ஸ். ஸோ நம்ம வந்து பார்த்துருக்கோம் மைக்ரோஸ்கோபிக் லெவலில் நம்மளால பார்க்கக்கூடிய ரொம்ப பேசிக்கான ஒரு யூனிட் தான் வந்து செல் அப்படின்னு சொல்லி நம்ம படித்தோம். ஸோ செல்லுனா என்ன அப்படின்றத பார்க்கலாம். செல் இஸ் தி ஸ்ட்ரக்சரல் அண்ட் ஃபங்க்ஷனல் யூனிட் ஆஃப் லைஃப். ஸோ ஒரு உயிர் வாழணும்னா அதுக்கு முக்கியமாக தேவைப்படுற ஒரு ஸ்ட்ரக்சரல் அண்ட் ஃபங்க்ஷனல் யூனிட் வந்து செல் தான். செல்ஸ் ஆர் ஆஃபன் கால்ட் அஸ் பில்டிங் பிளாக்ஸ் ஆஃப் லைஃப். ஸோ நம்மளோட லைஃப் உயிரோட பில்டிங் பிளாக்கே வந்து செல் தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். The study of cells is called cell biology. Cells consist of cytoplasm enclosed within a membrane which contains many biomolecules such as proteins and nucleic acids. ஸோ செல்லுன்றது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு செல் மெம்ப்ரெயின் இருக்கும். மெம்ப்ரெயின் அப்படின்றது ஒரு அவுட்டர் லேயர்னு வச்சுக்கோங்க. அதுக்குள்ளே வந்து ஒரு சைட்டோபிளாசம் அப்படின்ற ஒரு மெட்டீரியல் இருக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பயோமாலிக்யூல்ஸ் இருக்குது. என்னென்ன பயோமாலிக்யூல்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன்ஸ் அண்ட் நியூக்ளிக் ஆசிட்ஸ் இருக்குது. செல்ஸ் வெரி வைட்லி இன் ஷேப் அண்ட் சைஸ். ஸோ செல் வந்து நிறைய ஷேப்லேயும் டிஃப்ரெண்ட் சைஸஸ்லேயும் இருக்கும். There is a central spherical nucleus and a variety of cytoplasmic living cell organelles like the endoplasmic reticulum, mitochondria, Golgi bodies, centrioles, ribosomes, lysosomes, etc. present in an animal cell. ஸோ ஒரு அனிமல் செல் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த அனிமல் செல்லில் செல் மெம்ப்ரெயின் இருக்குது, உள்ள சைட்டோபிளாசம் இருக்குது. சைட்டோபிளாசமில் ப்ரோட்டீன்ஸ் அண்ட் நியூக்ளிக் ஆசிட்ஸ் இருக்குது. அதே மாதிரி அந்த சைட்டோபிளாசமில் வந்து நடுவில் வந்து ஸ்பெரிக்கல் நியூக்ளியஸ் இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நியூக்ளியஸை சுற்றி நிறைய செல் ஆர்கனல்ஸ் இருக்குது சைட்டோபிளாசமில். அந்த செல் ஆர்கனல்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த செல் ஆர்கனல்ஸ்க்கு வந்து நிறைய பேர் இருக்குது. endoplasmic reticulum, mitochondria, Golgi body, centrioles, ribosomes, lysosomes. இதெல்லாம் இந்த ஒவ்வொரு செல் ஆர்கனலும் ஒரு ஃபங்க்ஷனை பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதுதான் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு ஸ்ட்ரக்சர் ஆஃப் அ செல். ஸோ ஒரு ஆல்மோஸ்ட் லைக் ஒரு ஓவல் ஷேப்பில் இருக்குது. நடுவில் இருக்கிற இந்த பர்பிள் கலரில் இருக்கு இல்லையா, வயலட் கலரில், இதுதான் வந்து நியூக்ளியோலஸ். அதுக்குள்ளே இருக்கு இல்லையா வயலட் கலரில், அது நியூக்ளியஸ். ஸோ சென்டரில் எப்போவுமே நியூக்ளியஸ் இருக்கும். அவுட்டர் லேயர் தான் வந்து உங்களுக்கு செல் மெம்ப்ரெயின். அண்ட் நடுவில் இருக்க அந்த எல்லோவில் இருக்கிறது சைட்டோபிளாசம். ஸோ இதில் வந்து உங்களுக்கு இருக்கிற நிறைய செல் ஆர்கனல்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி இருக்கிறது மைட்டோகாண்ட்ரியா. ஸோ இந்த மாதிரி இருக்கிறது கோல்கி அப்பேரட்டஸ். ஸோ இது மாதிரி இருக்கிறது நிறைய ஆர்கனல்ஸ் இருக்கு இல்லையா, அதோட பேர்லாம் கொடுத்துருக்காங்க. லைசோசோம். ஸோ அந்த மாதிரி இந்த மாதிரி டாட்டாக இருக்கிறது ரைபோசோம். ஸோ இதெல்லாமே வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து ஒரு டிப்பிக்கல் அனிமல் செல் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது. The sizes of cells varies in different animals and they which are measured in units of micron. ஸோ ஒரு செல்லோட சைஸ் வந்து ஒவ்வொரு அனிமல் பொறுத்து வேரி ஆகிட்டே இருக்குது. அதனோட சைஸை வந்து நம்ம மைக்ரான்ஸில் தான் மெஷர் பண்ணுறோம். ஒரு மைக்ரான் அப்படின்றது வந்து இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், 1/10 lakh மீட்டர். ஸோ ஒரு மைக்ரான் அப்படின்றது என்னென்னா 1/10⁶ மீட்டர் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ ஆவரேஜ் செல் சைஸ் வந்து இட் வேரிஸ் ஃப்ரம் 0.5 to 20 micrometer in diameter. ஸோ நம்மளுக்கு வந்து இந்த 10⁻⁻⁶ மீட்டர் அப்படின்றது வந்து கண்ணுக்கே தெரியாது. ஸோ ஆவரேஜ் செல் சைஸ் வந்து 0.5லேருந்து 20 மைக்ரோமீட்டர் வரைக்கும் வேரி ஆகலாம் இன் டயாமீட்டர்.
Cells of bacteria தான் வந்து smallest-ஆ இருக்கும் 1 to 2 micrometer. In human body smallest cell is red blood cells RBCs ன்னு சொல்லுவோம் இல்லையா அதுதான் வந்து smallest cell 7 micrometer in diameter. And the longest one is the nerve cell which reaches a length of about 90 to 100 centimeter. So longest cell வந்து பாத்தீங்கன்னா nerve cell 90 to 100 centimeter வரைக்கும் போகும். Human egg ovum வந்து 100 micrometer in size ல இருக்கு. Among multicellular animals the largest cell is egg of an ostrich. So multicellular animals எடுத்து பாத்தீங்கன்னா largest cell யார்கிட்ட இருக்குன்னு பாத்தீங்கன்னா ostrich, egg of an ostrich தான் வந்து it is the largest cell. Mycoplasma with a diameter of 0.0001 millimeter is the smallest bacterium. So ரொம்ப smallest cell இருக்கிற bacterium எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா mycoplasma. அதனோட diameter வந்து 0.0001 millimeter தான் இருக்கும். So do you know பாருங்க our body is developed from a single cell called zygote. ஒரு zygote அப்படின்ற ஒரு single cell தான் நம்மளோட body வந்து develop ஆகுது. The zygote undergoes continuous mitotic division and forms the fetus consisting multitude of cells of different shape, size and content. So in the single cell zygote வந்து நிறைய divisionக்கு நிறைய டிவைட் ஆகுது அதுக்கு பேரு மைட்டோட்டிக் டிவிஷன்னு சொல்றோம் ஒரு செல் நிறைய செல்லா டிவைட் ஆகிறதுக்கு பேரு மைட்டோட்டிக் டிவிஷன்னு சொல்றோம் ஸோ இந்த மாதிரி மைட்டோட்டிக் டிவிஷன்ல இந்த சிங்கிள் செல் நிறைய செல்லா டிவைட் ஆகி ஃபீட்டஸா ஃபார்ம் ஆகுது அந்த ஃபீட்டஸ்ல நிறைய செல்ஸ் வந்து வருது ஸோ ஃபீட்டல் செல்ஸ் வந்து கிராஜுவலா வந்து இட் அட்டைன் சேஞ்ச் இன் ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபங்க்ஷன் இந்த ப்ராசஸ்க்கு பேரு தான் செல் டிஃபரன்ஷியேஷன் ஸோ கொஞ்சம் கொஞ்சமா இந்த ஃபீட்டஸ் வந்து பேபியா வளர்ந்து and then we are becoming human. So இதுதான் வந்து உங்களுக்கு எப்படி வந்து human body எப்படி டெவலப் ஆச்சு அப்படின்றது சொல்லியிருக்காங்க. Next is shape of cells. So cellsல வந்து different shapes இருக்கு. நார்மலா வந்து அதோட ஃபங்க்ஷன் பொறுத்து அதோட ஷேப்பும் வந்து வேரி ஆகும். Some cells are oval or round while certain others are elongated. Some are branched like the nerve cell or a neuron. Some of our white blood cells are amoeba-like with irregular boundaries. So, சிலது வந்து ஓவலா இருக்கும் சர்க்கிளா இருக்கும் சிலது வந்து பிரான்ச்சஸ் வச்சு நர்வ் செல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிரான்ச்சஸ் வச்சிருக்கும் அது வந்து நியூரான்னு சொல்றோம் நம்ம பாடியில் இருக்கிற WBC ஒயிட் பிளட் செல்ஸ் பார்த்தீங்கன்னா இர்ரெகுலர் ஷேப்பாக இருக்கும் அமீபா மாதிரி ஸோ டிபெண்டிங் அப்பான் தேர் ஃபங்க்ஷன் ஷேப் ஆஃப் த செல்ஸ் வந்து வேரி ஆகும் ஸோ நம்மளுக்கு வந்து ஒரு ஆக்டிவிட்டி இங்கே கொடுத்துருக்காங்க வெரி சிம்பிள் ஆக்டிவிட்டி ஒரு ஹென்னோட எக் எடுத்து நம்ம வந்து பாயில் பண்ணிக்கணும் பாயில் பண்ணிவிட்டு அந்த ஷெல்லை வந்து ரிமூவ் பண்ணிடணும் ஷெல்லை ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அதில் இருக்கிற ஒயிட்டையும் எல்லோவையும் செப்பரேட் பண்ணிவிடுங்க நார்மலாக நம்ம வீட்டில் எக்கு சாப்பிடுவோம் இல்லையா அந்த மாதிரி தான் ஸோ அந்த ஒயிட் கலரில் இருக்கிறது தான் வந்து ஆல்புமின் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் அந்த ஆல்புமின் வந்து பாயில் ஆகும்போது சாலிட் ஆகிடும் நடுவில் இருக்கிற அந்த எல்லோ பார்ட் இருக்கு இல்லையா அதை வந்து யோக் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் ஸோ எக்கோட ஒயிட் பார்ட்டை வந்து ஆல்புமின் எல்லோ பார்ட் வந்து யோக் அந்த யோக் தான் வந்து ஒரு சிங்கிள் செல்லை ரெப்ரசன்ட் பண்ணுது ஸோ அந்த நடுவில் அந்த எக்கோட நடுவில் இருக்கிற அந்த எல்லோ இருக்கு இல்லையா யோக் அந்த யோக் அப்படின்றது ஒரே ஒரு செல் தான் ஒரு செல்லால் உருவான ஒரு யோக் அது ஸோ இது வந்து ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் ஆஃப் சிங்கிள் செல் விச் யூ கேன் see in your naked eye நம்ம கண்ணுக்கு தெரிகிற சிங்கிள் செல்லால் ஆன ஒரு எக்ஸாம்பிள் தான் வந்து எக்கோட யோக் ஸோ நெக்ஸ்ட் வந்து பாருங்க இதுதான் வந்து சில ஷேப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க இது வந்து ரெட் பிளட் செல்ஸ் உங்களுக்கு வந்து ஸ்பெரிக்கல் ஷேப்பில் இருக்குது இதுதான் வந்து நர்வ் செல் நியூரான்னு சொல்கிறோம் ஸோ பிரான்ச்சஸோடு இருக்குது பார்த்தீங்களா இது வந்து ஓவம் எக்குன்னு சொல்லி சொல்கிறோம் இதுவும் ஸ்பெரிக்கல் ஷேப் தான் இது வந்து ஸ்பெர்ம் எலாங்கேட்டடாக இருக்குது பார்த்தீங்களா ஸ்பெர்ம் செல் வந்து எலாங்கேட்டடாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி வந்து டிஃப்ரெண்ட் செல்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் அண்ட் சைஸஸில் இருக்குது நெக்ஸ்ட் வந்து டிஷ்யூஸ் பாருங்கள் ஸோ செல்ஸ் பார்த்துட்டோம் ஸோ நிறைய செல்ஸ் சேர்ந்தது தான் வந்து டிஷ்யூஸ் குரூப் ஆஃப் செல்ஸை வந்து நம்ம டிஷ்யூ அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் ஸோ டிஷ்யூனா என்னன்றது இப்போ பார்க்கலாம் Tissues are group of cells that have a similar structure and act together to perform a specific function.
ஸோ நிறைய குரூப் ஆஃப் செல்ஸ் சிமிலர் ஸ்ட்ரக்சர் இருக்கு. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்துருக்கோம் செல் வந்து டிஃப்ரெண்ட் சைஸ் டிஃப்ரெண்ட் ஷேப் உள்ளே இருக்கிற அந்த ஸ்ட்ரக்சர் அந்த ஆர்கனல்ஸும் வேரி ஆகும் செல் டு செல்லுன்னு பார்த்துருக்கோம். ஸோ அது என்ன ஃபங்க்ஷன் பண்ணுதோ அந்த ஃபங்க்ஷனுக்கு ஏற்ற மாதிரி தான் அந்த செல்லோட சைஸ் ஷேப் அண்ட் டிஃப்ரெண்ட் ஆர்கனல்ஸ் ப்ரெசென்ட் இந்த செல் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ குரூப் ஆஃப் செல்ஸ் அதாவது ஒரு செல் இல்லை நிறைய செல் சேர்ந்து ஒரே ஃபங்க்ஷனை செய்யும் போது அதை வந்து நம்ம டிஷ்யூ அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ இந்த டிஷ்யூவில் இருக்கிற எல்லா செல்ஸும் பார்த்தீங்கன்னா இப்போ எப்படி இருக்கும் ஒரே மாதிரி சைஸில் இருக்கும் ஒரே மாதிரி ஷேப்பில் இருக்கும் அண்ட் ஒரே மாதிரி ஃபங்க்ஷன்ஸை தான் அது செய்யும். ஸோ அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. டிஷ்யூஸ் ஆர் குரூப் ஆஃப் செல்ஸ் that have a similar structure and act together to perform a specific function. They are of two types, simple tissues and complex tissues. Simple tissues are made up of cells of the same type or kind. So simple tissues வந்து எப்படி இருக்கும்னா ஒரே type of cells இருக்கும். Example வந்து glandular tissue. Complex tissues are made up of different kind of tissues. So complex tissues எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா different kinds of cells இருக்கும். Example வந்து tissues of dry skin. Hence simple tissue is homogeneous and complex tissue is heterogeneous. So simple tissueல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு cells எல்லாமே வந்து ஒரே மாதிரி ஸ்ட்ரக்சர்ல இருக்கும். பட் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காம்ப்ளெக்ஸ் டிஷ்யூவில் பார்த்தீங்கன்னா வேரியஸ் செல் டைப்ஸ் இருக்கும். ஆனால் பர்ஃபார்ம் பண்ணுற ஃபங்க்ஷன் வந்து ஒன்று தான். ஸோ அதனால தான் இதை ஹோமோஜீனியஸ் அண்ட் ஹெட்ரோஜீனியஸ் அப்படின்னு சொல்லி பிரிக்கிறாங்க. ஸோ டைப்ஸ் ஆஃப் டிஷ்யூஸ் பாருங்கள். Depending on the basis of their structure and function, tissues can be classified into 4 types. So இப்போ டிஷ்யூவை வந்து எப்படியெல்லாம் கிளாஸிஃபை பண்ணுறோம் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ டிஷ்யூவோட ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபங்க்ஷனை பொறுத்து நம்ம வந்து டிஷ்யூஸை வந்து 4 டைப்ஸாக கிளாஸிஃபை பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் எபிதீலியல் டிஷ்யூ ஃபார் ப்ரொடெக்ஷன். எபிதீலியல்னா அவுட்டர் கவரிங் அப்படின்னு அர்த்தம். ஸோ எபிதீலியல் டிஷ்யூ ஃபார் ப்ரொடெக்ஷன். Next is muscular tissue for movements and locomotion. அது contractile tissue னு சொல்கிறோம். ஸோ ஒரு உயிரினம் வந்து மூவ் ஆகுறதுக்கு ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு யூஸ் ஆகுறது மஸ்குலர் டிஷ்யூ. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கனெக்டிவ் டிஷ்யூ இருக்கும். கனெக்டிவ் டிஷ்யூஸ் ஃபார் பைண்டிங் டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரக்சர்ஸ் ஆஃப் த பாடி. நம்ம பாடியில் இருக்கிற டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரக்சர்ஸை ஒன்று சேர்ந்து இணைக்கிறதுக்கான ஒரு டிஷ்யூ தான் கனெக்டிவ் டிஷ்யூ. Next, nervous tissue for conduction of nerve impulses. So brain அனுப்புற அந்த nerve impulses எல்லாத்தையும் வந்து conduct பண்றதுக்கு இருக்கிற tissue வந்து nervous tissue. All the complex organisms consist of only 4 basic types of tissues. So எல்லா complex organismsும் வந்து இந்த 4 tissue தான் அதனோட பாடியில இருக்கும். So tissues பொறுத்த வரைக்கும் 4 types பார்த்தோம். Epithelial tissue. Epithelial tissue மைக்ரோஸ்கோப்ல வச்சு பார்த்தா இப்படி தான் இருக்கும். And then muscular tissue, and then connective tissue, and then nervous tissue. So this is all about your types of tissues. So first வந்து நம்ம cells பார்த்தோம். A group of cells that perform a particular function is called as tissue அப்படின்னு சொல்லி பார்த்தோம். டிஷ்யூல என்னென்ன டைப்ஸ் இருக்கு அப்படின்றது நம்ம பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து ஆர்கன் பார்க்க போறோம். So organனா என்ன அப்படின்னா organs are the structures made up of 2 or more types of tissues organized to carry out a particular function. So same தான் 2 or more tissues சேர்ந்து ஒரு particular functionை செய்யும் போது அதை நம்ம ஒரு organஆ classify பண்றோம். Example வந்து brain, heart, lungs, kidney, liver, etc. Each of them has specific functions. So நம்ம பாடியில் இருக்கிற ஒரு ஆர்கனும் கொடுத்துருக்காங்க. அந்த ஆர்கன் எல்லாமே வந்து it is made up of 2 or more types of tissues, but they all carry out a particular function. So ஒரே ஃபங்க்ஷனை செய்யும். ஆனால் ரெண்டுக்கும் மேலே டிஷ்யூ சேர்ந்து ஒரே ஃபங்க்ஷனை செய்யும் போது அதை நம்ம ஒரு ஆர்கனாக கிளாஸிஃபை பண்ணுறோம். ஸோ நம்ம பாடியில் இருக்கிற டிஃப்ரெண்ட் ஆர்கன்ஸை வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஸ்டமக், லிவர், லங்ஸ், பிரெயின், ஹார்ட், pancreas, spleen, kidneys, eye. So இதெல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. Most organs are made up of 4 types of tissues. So நம்ம வந்து என்ன பார்த்தோம்னா tissues வந்து 4 types இருக்குன்னு பார்த்தோம். So எல்லா organsம் வந்து இந்த 4 type of tissue ஆல தான் made up ஆயிருக்கும்.
For example, the intestine is made up of epithelial tissue as the inner lining, which helps in enzyme secretion and nutrient absorption. ஸோ உங்களோட இன்டெஸ்டைன் அதாவது குடல் எடுத்தீங்கன்னா அந்த குடல் வந்து பார்த்தீங்கன்னா அது இட் இஸ் மேட் அப் ஆஃப் எபித்தீலியல் டிஷ்யூ. இன்னர் லைனிங் வந்து எபித்தீலியல் டிஷ்யூவால் மேக் பண்ணியிருக்கோம். ஸோ இது எதுக்குன்னா என்சைமை செக்ரேட் பண்ணுறதுக்கும் நம்ம சாப்பிட்ற ஃபுட்டில் இருக்கிற நியூட்ரியண்ட்டை அப்சார்ப் பண்ணுறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். Epithelial tissue is covered by layers of muscle tissue which help in peristaltic movements to move the food. So epithelial tissue வந்து again வந்து muscle tissueவால cover up பண்ணியிருக்கோம். ஸோ இந்த muscle tissue என்ன பண்ணுன்னா சாப்பிட்ட அந்த ஃபுட் வந்து அந்த intestineல மூவ் ஆகி போகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். The intestine is also supplied by blood tissue. Blood tissue அப்படின்றது தான் நம்ம connective tissue அப்படின்னு சொல்கிறோம். இந்த connective tissue என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபுட்டில் இருக்கிற அந்த நியூட்ரியன்ஸ் எல்லாமே வந்து இன்டெஸ்டைன்லேருந்து மற்ற ஆர்கன்ஸ்க்கு வந்து கொண்டு போகிற வேலையை இந்த கனெக்டிவ் டிஷ்யூ செய்யும். அண்ட் இஸ் கனெக்டட் டு த பிரெயின் த்ரூ த நர்வ் டிஷ்யூ விச் கன்வேஸ் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஃப்ரம் த பிரெயின். ஸோ இந்த கனெக்டிவ் டிஷ்யூ வந்து அகெயின் வந்து பிரெயினில் இருக்கிற நர்வ் டிஷ்யூவோட கனெக்ட் ஆகிருக்கும். அதாவது பிரெயினோட நர்வ் டிஷ்யூ மூலமாக வந்து இந்த இன்டெஸ்டைனில் இருக்கிற கனெக்டிவ் டிஷ்யூஸ் கனெக்ட் ஆகுது. ஸோ இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரெயின் வந்து சென்ட் பண்ணுற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை வந்து இன்டெஸ்டைன் கேரி அவுட் பண்ணுறதுக்காக தான் இது இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு ஆர்கன் எடுத்தாலும் இந்த 4 டைப் ஆஃப் டிஷ்யூவும் அந்த ஆர்கனில் வந்து இருக்கும். ஸோ இப்போ நம்ம டீட்டெயில்டு ஸ்ட்ரக்சர் ஆஃப் அன் ஐ வந்து பார்க்கலாம். ஐனா கண்ணு. ஸோ கண்ணோட டீட்டெயில்டு ஸ்ட்ரக்சர் வந்து நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக பாருங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். I'll clarify your doubts and thank you for watching this video.